ஹலோ ஸ்வீட் ஹார்ட் எல்லாரும் என்னோட யூடியூப் சேனல் விஎஸ்டி ஸ்டிச்சில் வர வைக்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த அழகான ரஷ்மிகா ரிசப்ஷனில் போட்ட ப்ளவுஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் நம்மளோட மெஷர்மெண்ட். இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே எப்படி எடுக்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்தால் தான் அது பாடியில் கரெக்டாக ஃபிட்டாக உட்காரும். ஸோ அதுக்கு முதல்ல நீங்கள் வந்து மெஷரிங் டேப்பை வந்து இந்த மாதிரி ஷோல்டரில் வச்சுட்டு அதை அப்படியே கீழே கொண்டு வாங்க. இதுதான் ஷோல்டர் டு லோவர் செஸ்ட். இப்போது இங்கே இருந்து இதை வந்து கீழே கொண்டு வந்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ஃப்ரண்ட் ஃபுல் லென்த். மறுபடியும் டேப்பை ஷோல்டரில் வச்சுட்டு அதை அப்படியே நம்ம கீழே கொண்டு வருவோம். இப்போது இதுதான் நம்மளோட பேக் ஃபுல் லென்த். பேக் ஃபுல் லென்த் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபுல் லென்த்தை விட கம்மியாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஃபுல் ஷோல்டர் மார்க் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் மெஷரிங் டேப் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் கொண்டு வாங்க. இது வந்து நீங்கள் வந்து பேக் சைட்லேருந்து தான் மெஷர் பண்ணணும், ஃப்ரண்ட் சைட்லேருந்து மெஷர் பண்ணக்கூடாது. இப்போ மறுபடியும் இந்த டேப்பை அதே இடத்துல வச்சுட்டு மறுபடியும் மெஷர் பண்ணுங்கள். இதுதான் நம்மளோட ரெடி ஷோல்டர். அதாவது இவ்வளோ தான் துணி ஷோல்டரில் தெரியும். இப்போ உங்கள் மெஷரிங் டேப்பை ஷோல்டருக்கு நடுவில் வச்சுட்டு அப்படியே கீழே கொண்டு வாங்க. இப்போது உங்களோட ஃப்ரண்ட் நெக்கோட டீப் எவ்வளோ வேணும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அதே டேப் அங்கேயே வச்சுட்டு கீழே கொண்டு வாங்க. இதுதான் நம்மளோட ஷோல்டர் டு அப்பெக்ஸ் பாயிண்ட். இப்போ மறுபடியும் இந்த டேப்பை வந்து இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு வாங்க. இதுதான் நம்மளோட அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் பாயிண்ட். இப்போ நம்மளோட செஸ்ட்டோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் டேப்பை வந்து பின்னாடியிலேருந்து முன்னாடி கொண்டு வந்துட்டு செஸ்ட்டோட மிடில் பாயிண்டில் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து வேஸ்ட் மார்க் பண்ணலாம். அதே மாதிரி மெஷரிங் டேப்பை வந்து பின்னாடியிலேருந்து முன்னாடி கொண்டு வந்துட்டு நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த மார்க் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபுல் லென்த் எடுத்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த பாயிண்ட்டோட எண்டுலேருந்து தான் நீங்கள் வந்து மெஷர் பண்ணணும். இப்போது நம்ம ஸ்லீவோட லென்த் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து மெஷரிங் டேப் இந்த மாதிரி ஷோல்டரில் வச்சுட்டு நீங்கள் வந்து கீழே கொண்டு வாங்க. உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ வந்து மெஷர் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம வந்து ரவுண்டு மெஷர் எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட எல்லா மெஷர்மெண்ட்டுமே ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் வந்து டிராஃப்டிங் பேப்பரில் வந்து மார்க் பண்ணலாம், இல்லைனா வந்து நியூஸ் பேப்பரில் மார்க் பண்ணலாம். இப்போ நம்ம பேப்பரை பாதியாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த ட்ரையாங்கிள் ஸ்கேலை வச்சு தான் மார்க் பண்ண போகிறேன். பட் நீங்கள் வந்து இந்த மெஷரிங் டேப் வச்சு தான் மார்க் பண்ணணும். ஸோ கவலைப்படாதீங்க, இந்த மெஷரிங் டேப் வச்சு எப்படி மார்க் பண்ணணும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஃபுல் ஷோல்டர் பார்த்திங்கன்னா 14 இன்ச் வருது. அதை நம்ம பாதியாக ஃபோல்டு பண்ணி அதோட பாதி வந்து நம்ம வந்து இங்கே மார்க் பண்ணிப்போம். பாதி பார்த்திங்கன்னா 7 இன்ச் வருது. ஸோ நம்ம இங்கே வந்து 7 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட் எல்லா சைஸுக்குமே தான். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம வந்து 1 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து ஃபுல் லென்த் மார்க் பண்ணலாம். ஃபுல் லென்த் பார்த்திங்கன்னா 14 இன்ச். அதில் 1 இன்ச் ஆட் பண்ணி 15 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணலாம். இதுதான் ஆர்ம் ரவுண்டோட ஃபார்முலா. ஸோ என்னோடய செஸ்ட்டு பார்த்திங்கன்னா 36. அது வந்து 2வது லைனில் வருது. அதோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா செஸ்ட் டிவைடட் பை 6 + ½ இன்ச். ஸோ 36 செஸ்ட், அதை நம்ம 6ஆல் டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு 6 கிடைக்கும். ப்ளஸ் ½ இன்ச், அதாவது 6.5 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட செஸ்ட் எதில் வருதுன்னு பார்த்து அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே இந்த பாயிண்ட்லேருந்து நான் 6.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம செஸ்ட்டு மார்க் பண்ணலாம். ஸோ செஸ்ட் பார்த்திங்கன்னா 36 இன்ச். அதில் 2.5 இன்ச் லூசிங்காக ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து எல்லா சைஸுக்குமே தான். ஸோ இப்போ நம்மளுக்கு 38.5 இன்ச் கிடைக்குது. அதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு 9.6 கிடைக்கும். ஸோ இங்கே நம்ம 9.6ல் மார்க் பண்ணிவிட்டு ப்ளஸ் 1½ இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேஸ்ட் மார்க் பண்ணலாம். வேஸ்ட் பார்த்திங்கன்னா 28 இன்ச். அதில் நம்ம 4ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 7 கிடைக்கும். ஸோ இங்கே நம்ம 7 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு ப்ளஸ் 1½ இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம இந்த 2 பாயிண்ட்டோட மிடில் பாயிண்ட்ல வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி மெஷரிங் டேப்பை வச்சுட்டு இந்த மாதிரி பாதியாக ஃபோல்டு பண்ணி மிடில் பாயிண்டில் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் மெஷர் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு 7 இன்ச் கிடைக்குது. அதில் 1 இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே 6 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மறுபடியும் மெஷர் பண்ணுங்க. இங்கே 7 இன்ச் கிடைக்கும். அதில் 1/2 இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு இங்கே நம்ம 6.5 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போது உங்களோட செஸ்ட் 40 இன்ச்சுக்கு கீழே இருந்தால் இங்கே நீங்கள் 0.75 இன்ச் ப்ளஸ் 1 லைனில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதுவே 40 இன்ச்சுக்கு மேலே இருந்தால் 1 இன்ச் ப்ளஸ் 1 லைன் இல்லைன்னா 2 லைனில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இதெல்லாம் சேர்த்து ஒரு கர்வ் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு கூட மார்க் பண்ணலாம். இந்த 2 பாயிண்ட்டோட மிடில் பாயிண்டில் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த பாயிண்ட்டுக்கிட்ட வச்சுட்டு நம்மளோட பேக் நெக் லென்த்தை வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதாவது 1 இன்ச். ஸோ இங்கே நான் வந்து 1 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த லைனோட 1/2 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணலாம். என்னோடய ரெடி ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச். ஸோ அதில் வந்து 1 இன்ச் நம்ம வந்து ஸ்டிச்சிங்காக ஆட் பண்ணிவிட்டு 4.5 இன்ச்லேருந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்லேருந்து 4.5 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் மெஷர் பண்ணுங்கள். அதே மெஷர்மெண்ட் நம்ம இங்கேயும் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம இதுக்கு கர்வ் ஷேப் கொடுக்கலாம். இந்த பாயிண்ட்ல இருந்து கர்வ் ஷேப் கொடுங்க. இப்போ இந்த கர்வ் ஷேப் அப்படியே இந்த பாயிண்ட் வரைக்கும் ஜாயின் பண்ணுங்க. இங்கே நம்ம ஒரு 1/2 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டாட்ஸ் எல்லாமே சேர்த்து நம்ம கர்வ் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த பேக் பார்ட் நம்ம சைடில் வச்சுட்டு ஃப்ரண்ட் பார்ட் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ சேம் ப்ரொசீஜர் அதே ஃபாலோ பண்ணுங்கள். ஃபுல் ஷோல்டரில் ஹாஃப் வந்து நம்ம டிவைட் பண்ணிவிட்டு வர மெஷர்மெண்ட்டை இங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதாவது இப்போது இங்கே 7 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா எல்லா சைஸுக்குமே தான். இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம 1 இன்ச் டவுனில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 பாயிண்ட்டுமே சேர்த்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் வந்து மார்க் பண்ணலாம். ஸோ இதுதான் ஆர்ம் ரவுண்டோட ஃபார்முலா. ஸோ இப்போ நான் இங்கே 6.5 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செஸ்ட் மார்க் பண்ணலாம். அதே ஃபார்முலா தான் நம்ம இங்கேயும் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போது நான் இங்கே 9.6 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1.5 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த 2 பாயிண்ட்டோட மிடில் பாயிண்டில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. மறுபடியும் நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் மெஷர் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா 7 இன்ச் கிடைக்குது. அதில் வந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு இங்கே நம்ம 6 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் நம்ம மெஷர் பண்ணிவிட்டு அந்த 7 இன்ச்சில் 1/2 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிவிட்டு இங்கே நம்ம 6.5 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். உங்களோட செஸ்ட் 40 இன்ச்சுக்கு கீழே இருந்தால் 0.75 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணுங்க. இதுவே 40 இன்ச்சுக்கு மேலே இருந்தால் 1 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணுங்க. இப்போது நம்ம இங்கே வந்து ஒரு கர்வ் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேலை வச்சு கூட ட்ரா பண்ணலாம். முதல்ல இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து கர்வ் லைன் ட்ரா பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம இந்த 2 பாயிண்ட்டோட மிடில் பாயிண்டில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பாயிண்ட்டுக்கிட்ட இந்த ஸ்கேலை வச்சுட்டு ஃப்ரண்ட் நெக் டீப்பை வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதாவது 3 இன்ச். ஸோ இங்கே நான் வந்து 3 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம ஷோல்டர் டு அப்பெக்ஸ் பாயிண்டில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதாவது 10 இன்ச். அதில் ஒரு ஹாஃப் இன்ச் ஆட் பண்ணி 10.5 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம ஃபுல் லென்த் மார்க் பண்ணிக்கலாம். அதாவது 14 இன்ச். அதில் 1 இன்ச் ஆட் பண்ணிவிட்டு 15 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த லைன் கிட்ட இருந்து ஒரு ஹாஃப் இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணலாம். என்னோட ரெடி ஷோல்டர் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச். அதில் 1 இன்ச் ஆட் பண்ணிவிட்டு 4.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் மெஷர் பண்ணிக்கலாம். இப்போது அதே மெஷர்மெண்ட் நம்ம இங்கே மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்கே ஒரு கர்வ் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். என்னோட அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 7 இன்ச். அதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு இங்கே நான் வந்து 3.5 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதுலேருந்து ஒரு ஹாஃப் இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு இங்கே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதாவது 3 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து வேஸ்ட் டாட்டை வந்து மார்க் பண்ணலாம். அதோட சார்ட் தான் இது. என்னோடய செஸ்ட் பார்த்திங்கன்னா 36 இன்ச். ஸோ இப்போது நான் இங்கே வந்து 3 இன்ச் வந்து வேஸ்ட் டாட்டா வந்து எடுக்க போகிறேன். ஸோ நம்ம வந்து இந்த பாயிண்ட்லேருந்து 3 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேஸ்ட் மார்க் பண்ணலாம். வேஸ்ட் பார்த்திங்கன்னா 28 இன்ச். அதை நான் 4ஆல் டிவைட் பண்ணேன்னா எனக்கு 7 கிடைக்கும். 7ல் வந்து நான் வந்து 3 இன்ச் ஆட் பண்ணுறேன். அதாவது நம்மளோட டாட். ஸோ நான் வந்து இங்கே வந்து 10 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு ப்ளஸ் 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இந்த லைனோட மிடில் பாயிண்டில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மறுபடியும் இங்கேருந்து இங்கே வந்து மிடில் பாயிண்டில் மார்க் பண்ணிக்கலாம். மறுபடியும் இங்கேருந்து இங்கே மிடில் பாயிண்டில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்கே வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே 0.25 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே ஒரு சின்னதாக கர்வ் லைன் கொடுத்துக்கலாம்.
இந்த கேப் பார்த்திங்கன்னா அது எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு 1 லைன் தான் இருக்கணும். இவ்வளோ தான் கேப்பே இருக்கணும். இப்போ நம்ம வந்து இந்த லைனை வந்து மெஷர் பண்ணலாம். எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச் கிடைக்குது. ஸோ இந்த 4.5 இன்ச் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த கேப்பை வந்து மெஷர் பண்ணலாம். எனக்கு வந்து 1/2 இன்ச் ப்ளஸ் 1 லைன் அவ்வளோ கிடைக்குது. ஸோ அதே மெஷர்மெண்ட் நம்ம வந்து இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இதே மெஷர்மெண்ட்டோட டபுள் வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் ப்ளஸ் 1 லைனோட டபுள் பார்த்திங்கன்னா 1.25 இன்ச். ஸோ இங்கே நான் வந்து 1.25 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். மறுபடியும் இதே மெஷர்மெண்ட் நம்ம வந்து இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இப்போது என்னோடய வேஸ்ட் டாட் பார்த்திங்கன்னா 3 இன்ச். அதோட 2ஆல் டிவைட் பண்ணேன்னா எனக்கு வந்து 1.5 இன்ச் கிடைக்கும். ஸோ இங்கே நம்ம இந்த ஆர்ம் ரவுண்டோட லைன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து 1.5 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கர்வ் லைனில் தான் நீங்கள் வந்து மார்க் பண்ணணும். இந்த கர்வ் லைனில் எங்கே அந்த மெஷர்மெண்ட் வருதோ அங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது அதோட ஹாஃப் எடுத்துக்கலாம். அதோட ஹாஃப் எடுத்தால் நம்மளுக்கு வந்து 0.75 இன்ச் கிடைக்கும். அதை நான் இங்கே வந்து 2 சைட்லேயுமே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து 1.5 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதாவது நம்மளோட வேஸ்ட் டாட்டோட ஹாஃப். இப்போ நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இந்த லைனை வந்து மெஷர் பண்ணலாம். ஸோ அதே மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா நம்ம இந்த லைன்லேயுமே வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த 2 டாட்ஸுமே ஜாயின் பண்ணி லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்கேலோட எண்டு பார்த்திங்கன்னா இந்த லைன் கூட கரெக்டாக மேட்ச் ஆகணும். அந்த லைன் எப்படி போதோ அது மேலே கரெக்டாக வைங்க. இப்போது இங்கே நம்ம வந்து லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த லைன் க்ராஸாக போனால் பரவாயில்ல, அது போகட்டும். இப்போ நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து லைன் ட்ரா பண்ணலாம்.
ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா இந்த கேப் இருக்குது பார்த்திங்களா, இதுவும் வந்து ஈக்குவலாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். இங்கே லைன் வந்து கொஞ்சம் க்ராஸாக போயிடுச்சுன்னா கூட பரவாயில்ல, பட் அங்கே வந்து நல்லா கரெக்டாக இருக்கணும். ஸோ இப்போ லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இங்கே வந்து ஷேப் கொடுக்கலாம். இந்த கர்வ் லைன் பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்டோட ஜாயின் ஆகணும். இப்போது இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். இங்கே கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த லைனை வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட ஷேப் வந்து கரெக்டாக வந்திருக்கு. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சோண்டு ஷேப் கொடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இதை லைனிங் மேலே வச்சு கட் பண்ணும்போது 2 சைட்லேயுமே ஒரு 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஸ்டிச்சிங்க்காக. இப்போ நம்ம பேக் பார்ட் மார்க் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை இப்படி எடுத்துட்டு ப்ராப்பராக அந்த பாயிண்ட் மேலே வச்சுட்டு 2 லைனுமே ப்ராப்பராக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. 2 லைனுமே கரெக்டாக இப்படி இருக்கணும். அதுக்கப்புறம் இங்கே நம்ம வந்து இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு மெஷர் பண்ணலாம் எவ்வளோ வருதுன்னு. ஸோ அதே மெஷர்மெண்ட் நம்ம வந்து இங்கேயும் மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா ஒரு லைன் இல்லை 2 லைன் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கூட மார்க் பண்ணிக்கலாம். பட் இங்கே எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்கோ அதே மெஷர்மெண்ட் தான் நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம ஒரு 0.25 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது இந்த பார்ட் பார்த்திங்கன்னா எலிமினேட் ஆகிடுச்சு. இப்போது இது நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவ் லென்த் வந்து மெஷர் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் இங்கே ஒரு 1/2 இன்ச்சில் கேப் விட்டுட்டு மெஷர் பண்ணுங்க. ஏன்னா அது ஸ்டிச்சிங்கில் போயிடும். இப்போது இங்கே என்ன மெஷர்மெண்ட் நம்மளுக்கு கிடைக்குதோ அதில் 1/2 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஷோல்டரில் ஸ்டிச்சிங்க்கு போயிடும். ஸோ அதனால் ஒரு 1/2 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதே சேம் ப்ரொசீஜர் நம்ம ஃப்ரண்ட்டுக்கும் அப்ளை பண்ண போகிறோம். ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டுட்டு மெஷர் பண்ணுங்கள். இப்போ அதே மாதிரி எவ்வளோ மெஷர்மெண்ட் வருதோ அதில் ஒரு 1/2 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து 1 டாட் ப்ளவுஸ். உங்களுக்கு இப்போது இதே ப்ளவுஸ் மாதிரி பிரின்சஸ் கட்டில் வேணும்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த லைனோட மிடில் பாயிண்டில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்கே 0.25 இன்ச் ப்ளஸ் 1 லைனில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். (0.25 inch plus 1 line). இப்போ நம்ம இந்த டாட்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு கர்வ் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு ஷேப் கொடுத்துக்கலாம். நீங்கள் இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு கூட ட்ரா பண்ணலாம். இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். என்னோட ஃபுல் ஸ்லீவ் லென்த் பார்த்திங்கன்னா 10 இன்ச். அதில் 1 இன்ச் ஆட் பண்ணி நான் 11 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன்.
இதுதான் ஸ்லீவ் டவுனோட சார்ட். என்னோட செஸ்ட் பார்த்திங்கன்னா 36 இன்ச். ஸோ இங்கே நான் வந்து 3.5 இன்ச் வந்து ஸ்லீவ் டவுன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே இருந்து நான் வந்து 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுறேன். இங்கே நம்ம 1 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். பேக் ஸ்லீவோட லென்த் பார்த்திங்கன்னா 10.25 இன்ச். அதுலேருந்து நான் வந்து 1.5 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிக்கிறேன். இங்கே நான் வந்து 8.75 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து 1.5 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைனோட மிடில் பாயிண்டில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டோட மிடில் பாயிண்டில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து 0.25 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இங்கே வந்து ஸ்லீவோட ஷேப் கொடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்லீவோட ஷேப் கொடுத்துக்கலாம். இப்போது நம்ம இந்த ஸ்லீவோட மெஷர் பண்ணலாம். ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டுட்டு மெஷர் பண்ணுங்கள். பேக்கோட லென்த் பார்த்திங்கன்னா 10.25 இன்ச். ஸோ இங்கே நம்ம வந்து மெஷர் பண்ணிவிட்டு 10.25 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதே ஃப்ரண்ட்டுக்குமே ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டுது பார்த்திங்கன்னா 9.25 இன்ச். ஸோ ஃப்ரண்ட்டுதும் மெஷர் பண்ணிவிட்டு 9.25 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இந்த 2 பாயிண்ட்டோட மிடில் பாயிண்டில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். என்னோடய ஆர்ம் அரவுண்ட் பார்த்திங்கன்னா 9 இன்ச். ஸோ அதோட ஹாஃப் பார்த்திங்கன்னா 4.5 இன்ச். இங்கே 4.5 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு ப்ளஸ் 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம இந்த மிடில் பாயிண்ட்லேருந்து 1.5 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து கட் பண்ணலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அழகான பேக் நெக் ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் காமெண்ட்டில் சொல்லுங்கள். கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. ஹாவ் அ குட் டே. பாய் பாய்.